வணக்கம்ப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் நம்பர் 12க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்து முடிச்சிட்டோம். அதுல ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்றத தெளிவா பார்த்தோம். கரெக்டா? இதுக்கு பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போய் இதோட பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? இன்னைக்கு என்ன டாபிக் என்ன சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம் அப்படின்னா பயாலஜி. பயாலஜில என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் தான் இந்த பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் தான் இந்த டெஸ்ட் நம்பர் 12 சிலபஸ். சரிங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. which of the following is an example of an organism with 3 chambered heart? எத்தனை சேம்பர் இருக்கணுமா? 3 சேம்பர் இருக்கிறது எந்த அனிமல் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन, ஆனா ரொம்ப முக்கியமான क्वेश्चन. சரிங்களா? 3 அறைகள் கொண்ட இதயத்தை கொண்ட உயிரினத்தின் ஓர் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம மனிதர்களா இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு எத்தனை சேம்பர் இருக்கும், எத்தனை அறைகள் இருக்கும் அப்படின்னா 4 அறைகள் இருக்கும். சரிங்களா? நம்ம படிச்சிருப்போம்ல, லெஃப்ட் ஆர்டிகல், லெஃப்ட் வென்ட்ரிகல், அதே மாதிரி ரைட் ஆர்டிகல், ரைட் வென்ட்ரிகல்னு 4 சேம்பர் இருக்கும். சரிங்களா? மற்றதுக்குலாம் எத்தனை சேம்பர் இருக்கும் அப்படின்றத கவனிங்க. இப்போ மற்றதுக்குலாம் எத்தனை சேம்பர் இருக்கும் அப்படின்றத ஒரு பிடிஎஃப் கண்டென்ட்டை நம்ம நோட் பண்ணிப்போம். இது உங்க நோட்லயோ அல்லது நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மீன்களுக்கு எப்பயுமே எத்தனை சேம்பர் இருக்கும் அப்படின்னாக்கா 2 அறைகள் இருக்கும். சரிங்களா? எத்தனை அறைகள் இருக்கும்? 2 அறைகள் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஆம்பிபியன்ஸ் இருவாழ்விகள் இருக்கு இல்லையா, அதுக்கு எத்தனை அறைகள் இருக்கும் அப்படின்னா 3 அறைகள் இருக்கும். சரிங்களா? எத்தனை அறைகள் இருக்கும்? 3 அறைகள் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஊர்வனைக்கு எத்தனை அறைகள் இருக்கும் அப்படின்னா 3 அறைகள் இருக்கும். சரிங்களா? ஊர்வனைனா நம்ம பள்ளி, கரப்பா இந்த மாதிரி வருது இல்ல, பாம்பு, இது ஃபுல்லா எது கீழே வந்துடும் அப்படின்னா ஊர்வன கீழே வந்துடும். அதுக்கு ஃபுல்லா எத்தனை அறைகள் இருக்கும் அப்படின்னா 3 அறைகள் இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பறவைகள் எல்லாத்துக்குமே எத்தனை அறைகள் இருக்கும் அப்படின்னாக்கா 4 அறைகள் இருக்கும். பறவைகள் மற்றும் பாலூட்டிகள், நம்ம மேமல்ஸ், நம்ம ஹியூமன்ஸ் ஃபுல்லா எது கீழே வந்துடும் அப்படின்னா மேமல்ஸ் கீழே வந்துடும் இல்லையா. அப்போ மேமல்ஸுக்கும் ஏவ்ஸ் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா பறவைகளை குறிக்கும். சரிங்களா? இதுக்கெல்லாம் எத்தனை அறைகள் இருக்கும்னா 4 அறைகள் இருக்கும். அப்போ ஒரே கண்டென்ட் என்னன்றதை படிச்சிரு. மீன்கள் அப்படின்னா எத்தனை அறைகள் அப்படின்னா 2 அறைகள். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஆம்பிபியன்ஸ் இருவாழ்விகளுக்கு எத்தனை அறைகள்னா 3 அறைகள். அடுத்து ஊர்வனைக்கு எத்தனை அறைகள்னா 3 அறைகள். ஏசானியர்கள் ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ஊர்வனை, அதாவது crocodileக்கு மட்டும் எத்தனை அறைகள் இருக்காதுன்னா 3 அறைகள் இருக்காது. அதுல எத்தனை அறைகள் இருக்குன்றதை நீங்க பார்த்து நான் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் இந்த crocodile அதாவது முதலைகள் இருக்கு இல்லையா, அது ஊர்வனத்துக்கு கீழே தான் வரும். ஆனா அதுக்கு எத்தனை அறைகள் இருக்காதுன்னா 3 அறைகள் இருக்காது. அதுக்கு எத்தனை அறைகள்ன்றதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பறவைகளுக்கும் பாலூட்டிகளுக்கு எத்தனை அறைகள் இருக்கும்னா 4 அறைகள் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கான்செப்ட் படிச்சாச்சா? இப்போ நம்ம கொஸ்டினை பார்ப்போமே, நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பீஜியான் கொடுத்துருக்காங்க, ஃபிஷ் கொடுத்துருக்காங்க, டைகர் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? பீஜியான் அப்படின்றது எது கீழே வந்துடும் அப்படின்னா பறவை இனத்துக்கு கீழே வந்துடும். பறவை இனம்னா என்னன்னு போட்டுருக்கலாம், ஏவ்ஸ்ன்னு போட்டுருக்கலாமா? கரெக்டா? அப்ப அதுக்கு எத்தனை அறைகள் இருக்கும்? 4 அறைகள் இருக்கும். கரெக்டா? ஃபிஷ்ஷுக்கு எத்தனை அறைகள் இருக்கும்? 2 அறைகள்ன்றதை பார்த்துட்டோம். சரிங்களா? டைகர்ன்றது ஒரு மேமல், பாலூட்டி. சரிங்களா? அப்ப அதுக்கு எத்தனை அறைகள் இருக்கும்? அதுக்கு 4 அறைகள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீ ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணலாம், இல்ல கண்டென்ட்டாவும் படிக்கலாம். சரிங்களா? இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சால்மண்டர்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு தான் எத்தனை அறைகள் இருக்கும் அப்படின்னா 3 அறைகள் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் எத்தனை அறைகள் இருக்கும்? 3 அறைகள் இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு இருவாழ்வெளி. சரிங்களா? ஆம்பிபியன், அதனால எத்தனை அறைகள் இருக்கு அப்படின்னா 3 அறைகள் இருக்கும். அப்ப ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிக்கிற மாதிரி. அடுத்த கொஸ்டின் போலாமா? which of, அதாவது நன்கு வேறுபடுத்தப்பட்ட உடல் வடிவமைப்பு இல்லாத, சரிங்களா, நன்கு வேறுபடுத்தப்பட்ட உடல் வடிவமைப்பு இல்லாத மற்றும் பொதுவாக பாசிகள் என்று அழைக்கப்படும் தாவர குழு எது? சரிங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், லாக்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா லாக்ஸ்னா இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? LACKS, வெல் டிஃபரன்ஷியேட்டட் பாடி, இல்லாம இருக்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆல்கேன்னு சொல்றோம். அது எந்த குரூப் கீழே வருது அப்படின்ற கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த முக்கியமா இந்த பிளான்ட் கிங்டம்ல என்ன படிக்கணும் அப்படின்னா கிளாசிபிகேஷன்றதை படிச்சுருக்கணும். சரிங்களா? இப்ப லைட்டா நம்ம ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் விட்டுட்டு இந்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். கவனிங்க, இப்ப இதுல கொடுத்துருக்காங்க, இதுல கண்டென்ட் வந்து ஆங்கிலத்துல இருக்கு, தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தாவரத்தை 2 டைப்பா பிரிக்கிறாங்க பாருங்க. ஒன்னு தாலோஃபைட்டா, இன்னொன்னு, அதாவது அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உடல் அமைப்பு சரியா இல்லை. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா do not have differential body, அதோட உடல் அமைப்பை நம்மளால வேறுபடுத்தி பார்க்க முடியல. இப்போ ஒரு செடி இருக்கு அப்படின்னா உங்களால வேர் தனியா, இலை தனியா, அந்த மாதிரி தனித்தனியா பார்க்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி உங்களால பார்க்க முடியல அப்படின்னா அதெல்லாம் எது கீழே வந்துடும்னா தாலோஃபைட்டா கீழே வந்துடும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா பாசி சொல்லுவாங்க. பாசினா அந்த சைடில் செவத்துல அல்லது இந்த கடல் ஓரங்கள்ல, ஆற்று ஓரங்கள்ல பச்சை கலர்ல படிஞ்சிருக்கும் இல்லையா, சின்ன சின்ன டாட் டாட்டா,
அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்கே அல்லது பாசின்ற சொல்லுவாங்க. கிரீன் ஆல்கே, ப்ளூ ஆல்கேன்னு இருக்கும். அதை எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்கன்னா அந்த தாலோஃபைட்டாக எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது உடல் அமைப்பை என்னால் என்ன செய்ய முடியாது, வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அது ஃபுல்லா எது கீழே வந்துருது, இந்த தாலோஃபைட்டா கீழே வந்துருது. தமிழ்ல இது என்னன்னா சொல்லுவாங்கன்னா தாலோஃபைட்டா தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வாசித்துக்கோங்க. do not have differentiated plant body. என்னது எக்ஸாம்பிள் ஆல்கே. சரிங்களா? இன்கேஸ் அடுத்த என்ன ஸ்டேஜ் அப்படின்னா என்னால வேறுபடுத்தி பார்க்க முடியுதுப்பா, அதுக்கு என்ன அமைப்பு இருக்கு அப்படின்னா வேறு இல்லை ஆனா வேறு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, இலை இல்லை இலை மாதிரி இருக்கு, அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஃபார் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரூட் லைக், ஸ்டெம் லைக், லீஃப் லைக், இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாமே வேறு மாதிரி, இலை மாதிரி, இந்த மாதிரி மாதிரி மாதிரியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரயோஃபைட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னன்னு சொல்றாங்க, பிரயோஃபைட்டா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா வித்தவுட் ஸ்பெஷலைஸ்டு வாஸ்குலர் டிஷ்யூ, வாஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. சைலம், ஃப்ளோயம் சொல்லுவோம் இல்லையா? சைலம்னு என்ன போகும், தண்ணி எடுத்துட்டு போகும். ஃபைலம்னு என்ன எடுத்துட்டு போகும் அப்படின்னாக்கா செடிக்கு தேவையான ஃபுட்டு ஃபுல்லாக எதில் ட்ராவல் ஆகும் அப்படின்னா இந்த ஃபைலம்ன்ற திசு வழியாக தான் ட்ராவல் ஆகும். ஞாபகம் இருக்கா? சைலம் ஃபைலம்னு படிச்சிருப்பீங்க. சைலம் வழியாக என்ன எடுத்துகிட்டு போகும்னா தண்ணி எடுத்துகிட்டு போகும். ஃபைலம் வழியாக என்ன எடுத்துகிட்டு போகணும், ஃப்ளோயம்னு சொல்லுவாங்க. ஃப்ளோயம் வழியாக என்ன எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா ஃபுட் எடுத்துகிட்டு போகும். கரெக்டாக? அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது எது கீழே வந்துடும் அப்படின்னாக்கா இந்த டெரிட்டோஃபைட்டா கீழே வந்துடும். சரிங்களா? டெரிட்டோஃபைட்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது கீழே வந்துடுது டெரிட்டோஃபைட்டா. ஆனால் அது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா வேறு மாதிரி இருக்கு, இலை மாதிரி இருக்கு. ஆனால் இந்த சிறப்பு திசுக்களான ஃபைலமோ அல்லது சைலமோ எனக்கு இல்லை, அந்த வாஸ்குலர் டிஷ்யூ இல்லை, வித்தவுட் ஸ்பெஷலைஸ்டு வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னா என்ன வந்துடுது அப்படின்னா பைரோஃபைட்டா வந்துடுது. புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றேன்னு? அடுத்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே அமைப்பா இருக்குப்பா, அதுல என்னென்ன இருக்கு, வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கு, ஆனா அது எனக்கு என்ன செய்யல அப்படின்னா விதைகளை தரல, என்ன தரல, விதை தரல. சரிங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா டெரிட்டோஃபைட்டான்னு சொல்றாங்க. சரிங்களா? அது எனக்கு என்ன தரல, விதைகள் தரல அப்படின்னா அது டெரிட்டோஃபைட்டா. எனக்கு அது என்ன தருது, விதைகள் தருது. தர விதைகளே ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று விதைகள் வெளிப்புறத்துல இருக்கு, இன்னொன்று விதைகள் உள்புறத்துல இருக்கு. சரிங்களா? விதைகள் வெளிப்புறம், விதைகள் உள்புறம். அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேக்கடு சீட்ஸ்னு சொல்லுவாங்க, நாக்கடு சீட்ஸ்னு சொல்லுவாங்க, பியர் நாக்கடு சீட்ஸ் சொல்லுவாங்க. நாக்கடு சீட்ஸ் அப்படின்னா வெளிப்புறத்துல இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் எது கீழே வந்துடும் அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் கீழே வந்துடும். சரிங்களா? இல்ல எனக்கு விதைகள் எல்லாம் உள்ள இருக்கு அப்படின்னா அது கீழே வந்துடுது அப்படின்னா ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் வந்துடும். சரிங்களா? புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றேன்னு? ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைன் சொல்லுவாங்க. பைன் ட்ரீ எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எது என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னாக்கா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. மற்ற நம்ம யூஸ் பண்ற இந்த கோகனட், மேங்கோ ஃபுல்லா எது கீழே வந்துடும் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் கீழே எக்ஸாம்பிளா வந்துடும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பூட்கள் மலரும். சரிங்களா? இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இங்கதான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபிளாரிங் அப்படின்றதே நடக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்திருக்காது அப்படின்னா இந்த ஃபிளாரிங், அதாவது பூ பூக்கிற விஷயமே எங்க நடந்திருக்காது. அப்ப எங்க நடக்குது, இந்த ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் தான் நடக்குது. சரிங்களா? அடுத்து சரிப்பா எனக்கு விதை உள்ளதான் இருக்கு, என்னோட விதையில ரெண்டு டைப்பா இருக்கு. இப்ப நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இப்ப அரிசி இருக்கு, சுண்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே விதை தான். கரெக்ட் தானே? அரிசி இருக்கு, சுண்டல் இருக்கு. அந்த சுண்டல் நம்ம எப்படி செய்யலாம், விதை எப்படி இருக்கும் அப்படின்னா அதை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிகிற மாதிரி இருக்கும். ஆனா அரிசின்றது ரெண்டா பிரியாது, சிங்கிள் டைப்பா இருக்கா, அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த சிங்கிளா இருக்கு அது என்ன சொல்றாங்க அப்படின்னா மோனோகாட்ஸ் சொல்றாங்க. அந்த ரெண்டா பிரியுது இல்ல அது என்ன சொல்றாங்க அப்படின்னா டைகாட்ஸ் சொல்றாங்க. புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றேன்னு? புரிஞ்சுக்க முடியுது சொல்றேன்னு? ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்ட்னு ஒன்று இருக்கு, அதுல எனக்கு என்ன இல்லை, எதுவுமே இல்லை, அதுக்கு வேர் இல்லை, தனியாக என்னால் என்ன செய்ய முடியல, அது இதுதான் வேறு, இதுதான் இலை, இதுதான் ஸ்டெம் அப்படின்னு என்னால் என்ன செய்ய முடியல, பிரிச்சே பார்க்க முடியல. ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அதாவது இந்த பாசி நோக்கத்தில் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு டாட்டு தானே இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்றேன் அப்படின்னா தாலோஃபைட்டான்னு சொல்றேன். சரிங்களா? அடுத்து நான் என்ன பிரிக்கிறேன் அப்படின்னா ஓரளவு ஒரு இலை மாதிரி ஏதோ இருக்குப்பா, வேர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குப்பா, ஸ்டெம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குப்பா, அதாவது லீஃப் லைக், ஸ்டெம் லைக், ரூட் லைக், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னா அது என்னன்னு வந்துருது அப்படின்னா பிரயோஃபைட்டா கீழே வந்துருது. சரிங்களா? அதுக்கு மெயினா என்ன இருக்காது அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்றது இருக்காது. வாஸ்குலர் டிஷ்யூனா என்னன்னு பார்த்துட்டோம், சைலம், ஃப்ளோயம் என்ன இருக்காது, இந்த வாஸ்குலர் டிஷ்யூ இருக்காது. அடுத்து வாஸ்குலர் டிஷ்யூ இருக்குப்பா, ஆனா அது என்ன செய்யல, ஒன்னு எனக்கு விதை தரல, இன்னொன்னு விதை தருது. அந்த வாஸ்குலர் டிஷ்யூவா இருக்கிறது ஒன்னு எனக்கு விதை தரல, இன்னொன்னு எனக்கு என்ன செய்யுது, விதை தருது. அது ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்படி விதை தராது என்ன சொல்றாங்க அப்படின்னா டெரிட்டோஃபைட்டா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? விதை தராது என்னன்னு சொல்றாங்க டெரிட்டோஃபைட்டான்னு சொல்றாங்க. விதை தரக்கூடியதெல்லாம் எது கீழே வந்துருச்சு அப்படின்னா பானியோகிராம்ஸ் கீழே வந்துருது. விதை தரக்கூடியதெல்லாம் எது கீழே வந்துருது,
கேனியோகிராம்ஸ்க்கு கீழே வந்துடுது சரிங்களா. அந்த விதையை எனக்கு என்ன செய்யுது அப்படின்னா அந்த விதை வந்து உள்புறத்தில் இருக்கு, வெளிப்புறத்தில் இருக்கு சரிங்களா. வெளிப்புறத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம், உள்ள இருந்துச்சு அப்படின்னா ஏஞ்சியோஸ்பெர்ம். கரெக்டா அந்த இதில் அங்கதான் என்ன அந்த ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பூ பூக்குறது இந்த ஃபிளாரிங்ல எங்க நடக்குது அப்படின்னா அந்த ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல நடக்குது சரிங்களா. எனக்கு விதை உள்ள இருக்கு, ரைட்டு விட்டுரு சரிங்களா. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விதையை என்னால் சரிபாதியா கரெக்டாக பிரிக்க முடியுது, இன்னொன்னா எனக்கு சரிபாதியா பிரிக்க முடியல சரிங்களா. அப்படி சரிபாதியா பிரிக்க முடியுது அப்படின்னா அது டைகாட்டு, சரிபாதியா பிரிக்க முடியல ஒரே மாதிரி இருக்குன்னா மோனோகாட்டு. நீ நல்லா ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மோனோகாட்னா எக்ஸாம்பிள் ரைஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா. டைகாட்னா எக்ஸாம்பிள் நம்ம நட்ஸ் இருக்கும்ல அது ஃபுல்லா எதுக்குள்ள வந்துரும் அப்படின்னா இந்த சுண்டல் இந்த மாதிரி இருக்குல்ல அது ஃபுல்லா எதுக்குள்ள வந்துரும் அப்படின்னா டைகாட் கீழே வந்துடும். புரிஞ்சு என்ன சொல்றேன். இன்னொரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த பிரையோஃபைட்டான் இருந்தது இல்லை இது என்ன இந்த என்ன மெத்தடா இருக்கும் அப்படின்னா நிலத்திலையும் வாழக்கூடியது அதே மாதிரி நீர்லையும் வாழக்கூடியது. அதாவது இந்த தாவர உலகத்திலேயே ஒன்னே ஒண்ணுதான் ஆம்பிஃபியனா இருக்கும் சரிங்களா. அது என்ன டைப்பா இருக்கும்னா பிரையோஃபைட்டாவை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரு வாழ்விலி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஆம்பிஃபியன் ஆஃப் தி பிளான்ட் கிங்டம் யார் அப்படின்னாக்கா இந்த பிரையோஃபைட்டா. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படி படிச்சது ஃபுல்லாவே என்ன கிளாசிபிகேஷன் கீழே வந்துருது அப்படின்னா பிளான்ட் கிங்டம் கீழே வந்துடும் சரிங்களா. பிளான்ட் கிளாசிபிகேஷன் கீழே வந்துடும் சரிங்களா. இப்போ நம்ம அதுக்கு ஆன்சர் போக்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க? நன்கு வேறுபடுத்தப்பட்ட உடல் அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சரா இருந்திருக்கும்? நம்ம முதல்ல படிச்சோம்ல தாலோஃபைட்டா, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன படிச்சோம்? ஆல்கே அப்படின்னு சொல்லி படிச்சோமா, பாசிகள் சொல்லி படிச்சோமா. அப்ப ஆன்சர் போட்டலாமா? ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த விஷயம் என்ன கேட்டிருக்காங்களே பிளான்ட்ஸ் தட் ப்ரொடியூஸ் சீட்ஸ் சரிங்களா. பிளான்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருது? விதைகளை கொடுத்துருது. ஆனா என்ன செய்யல? பூக்களையோ அல்லது என்ன தரல? பழங்களையோ எனக்கு தரல சரிங்களா. என்ன தரல? பூக்களையோ பழங்களையோ எனக்கு என்ன செய்யல? தரல. அதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர்? ஜிம்னோஸ்பெர்ம். புரிஞ்சுங்களா? அதுக்கு என்ன ஆன்சர்? அதுக்கு என்ன ஆன்சர்? ஜிம்னோஸ்பெர்ம். ஏற்கனவே படிச்சோம்ல ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல என்ன ஆக ஆரம்பிச்சிரும்? அந்த இது வந்து ஃபிளாரிங் பூக்க ஆரம்பிச்சிரும். அப்ப ஆன்சர் என்ன வராது? ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் வராது. பேரோஃபைட்டா என்ன சொல்லியிருந்தோம்? அது வந்து தனியா அவனால விதையும் தராது, ரெண்டாவது அது தனித்தனியா நீ பிரிச்சு பார்க்க முடியாது. ஒரு விதம் வேறு மாதிரி ஒன்று, இலை மாதிரி ஒன்று, இப்படிதான் இருக்கும். இதுல பிரையோஃபைட்டால சரிங்களா. அடுத்து டெரிட்டோஃபைட்டால என்னன்னு பார்த்துருந்தீங்க? டெரிட்டோஃபைட்டால அந்த வாஸ்குலர் டிஷ்யூன்றது இருக்காதுன்னு சொல்லி பார்த்துருந்தீங்களா? கரெக்ட். ஓகேங்களா. ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க திரும்ப. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Which of the following is considered as the first terrestrial plant சரிங்களா டு பொசஸ் வாஸ்குலர் டிஷ்யூ? அதாவது டெரஸ்ட்ரியல் அப்படின்னா நிலத்துல வாழக்கூடியது சரிங்களா. டெரஸ்ட்ரியல் என்னது? நிலத்துல வாழக்கூடியது. இந்த போட்டிருக்காங்களா நிலத்தாவரமாக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கிறது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எது? டெரிட்டோஃபைட்டா. ஞாபகம் இருக்கா? டெரிட்டோஃபைட்டா. ஆனா அது என்ன சேராது நம்மளுக்கு? போன விஷயம்ல பார்த்துருந்தோம். டெரிட்டோஃபைட்டான்றது நம்மளுக்கு என்ன தராது அப்படின்னா விதைகள் தராது சரிங்களா. அதனாலதான் இங்க கிளிக் பண்ணல, இங்க கிளிக் பண்ணிருக்கோம். ஆனா என்ன செய்யும் அப்படின்னா அதுல வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு. பின்வரும் தாவரங்களில் எது ஒரு பால் தாவரம்? ஆண் இனப்பெருக்க உறுப்புகளை மட்டும் அல்லது பெண் இனப்பெருக்க உறுப்புகளை மட்டும் கொண்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சரிங்களா. அதாவது ஒரு சில ஃபிளார்ஸ் இருக்கும் சரிங்களா. நம்ம 10th செஞ்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செஞ்சிருப்போமா. அதுல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய பாட்டை வந்து ஃபீமேல் பாட்டு, கீழே பிஸ்டல்னு ஒன்று இருக்கும். அதை வந்து மேல இருக்கக்கூடிய வந்து மெயில் பாட்டு, கீழே இருக்கக்கூடிய பிஸ்டல் வந்து ஃபீமேல் பாட்டு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சு எழுதிருப்போமா. ஆந்தர் ஸ்டிக்மான் இருந்திருக்கும். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அப்போ நான் செம்பருத்தி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரே புள்ளி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா மெயில் பாட்டும் இருக்கு, ஃபீமேல் பாட்டும் இருக்கு. கரெக்டா? அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைசெக்சுவல் ஃபிளார்ஸ் சொல்லுவாங்க. ரெண்டுமே இருக்கா, அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா பைசெக்சுவல் ஃபிளார்ஸ் சொல்றாங்க. இங்க நம்மளுக்கு என்ன மட்டும் தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களே யூனிசெக்சுவல் ஃபிளார்ஸ் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மஸ்டர்ட், பப்பாயா, பீ அண்ட் சைனா ரோஸ் கொடுத்துருக்காங்களா. பீனா ஒண்ணுல பட்டாணி. இதுக்கு எதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம்? டைகாட்டுக்குரிய எக்ஸாம்பிள் தான் இந்த பட்டாணி. கரெக்டா? அதை பிரிக்கும் போது என்ன வந்துடும்? 2 வித தனித்தனியா வந்துருமா. அது ரிவைஸ் பண்ணிக்கிட்டே அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. இப்ப இதுல எது நம்மளுக்கு ஆன்சர்னு தெரியணும் சரிங்களா. இந்த மாதிரி கண்டென்ட் ஒன்று தெரியணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க என்சிஆர்டி புக்கு நீங்க எவ்வளவு நல்ல தூரம் படிக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன். 11th என்சிஆர்டி புக்ல ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு சரிங்களா. ஆக்டிவிட்டி 8.4ன்னு அதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபுல் ஜூம்ல வைக்கிறேன். அதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு இந்த மஸ்டர்டுன்னு ஒன்றும் இல்லை, கடுகு சரிங்களா. மஸ்டர்ட்னா கடுகு, சைனா ரோஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அதை ஃபுல்லாக எடுத்துட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒன்னால எல்லாத்தையும் இந்த ஃப்ளார்ஸ் விச் கண்டெயின் எய்தர் ஒன்லி பிஸ்டல், சரிங்களா, ஒன்று பிஸ்டல் மட்டும் இருக்கணும் அல்லது ஸ்டேமன் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்ன ஃப்ளார்ஸ்னு சொல்றாங்க, யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ்னு சொல்றாங்க. நம்ம படித்தோம் இல்லையா, ஒன்று பிஸ்டல்ன்றது பெண் இனப்பெருக்கத்துக்கான உறுப்பு, ஸ்டேமன்றது ஆண் இனப்பெருக்கத்துக்கான உறுப்பு. இதுல ரெண்டுல ஏதோ ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ். ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், போத் ஸ்டேமன் அண்ட் பிஸ்டல் ஆர் கால்ட் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ். ரெண்டுமே இருந்துச்சுன்னா பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ்னு பார்த்துட்டோம், சரிங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கார்ன், பப்பாயா அண்ட் குக்கும்பர் ஆர் ப்ரொடியூஸ் யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்படியே என்னென்ன கொடுத்துருக்காங்க, கார்ன், பப்பாயா அண்ட் குக்கும்பர், இது மூணுமே எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க, யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ்க்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ்க்கு எக்ஸாம்பிளா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மஸ்டர்ட், ரோஸ், பெட்டூனியா, சரிங்களா, பெட்டூனியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது ஃபுல்லாக எதுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் கொடுத்துருக்காங்க, பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் கேட்கக்கூடிய எக்ஸாம்பிளில் கூட எந்த விதமான மாற்றமும் இல்லை பாருங்க. அப்படியே என்ன புக்கில் இருக்கோ அதே தான் அங்கே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம புக்கு படித்தாலே எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க, சரிங்களா. கேட்டிருக்காங்களா, என்ன போட்டலாம், யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ், என்ன ஆன்சர் வந்துடும், பப்பாயா. கூட என்னென்ன படிச்சிருந்த, கார்ன் படிச்சிருந்தியா, கான்னா சோள இலை, சரிங்களா. பப்பாயானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பப்பாளி. கான்னா சோள இலை, சரிங்களா, சோளக்கருது சாப்பிடுவோம் இல்லையா, அந்த இலை. இது ஃபுல்லாக எதுக்கு எக்ஸாம்பிள் வந்துடுது, யூனிசெக்சுவலுக்கு எக்ஸாம்பிளாக வந்துடுது, ஓகேங்களா. மற்ற மூணுமே எதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துடும், அப்போ பைசெக்சுவல் ஃப்ளாரிங்க்கு எக்ஸாம்பிளாக வந்துடும், சரிங்களா. யூனிசெக்சுவல்னா தமிழ்ல ஒரு பால் தாவிரம், பைசெக்சுவல்னா இருபால் தாவிரம், சரிங்களா. அடுத்த விஷயம் போலாமா, கவனிங்க. இப்ப 6வது கேள்வி பார்க்க போறோம், சரி. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், இந்த செல் வால் ஆஃப் பிளான்ட்ஸ், சரிங்களா, அதாவது தாவரங்களின் செல் சுவர் முதன்மையாக எந்த சிக்கலான கார்போஹைட்ரேட்டால் ஆனது, சரிங்களா. கொஸ்டின்ல இருந்து நீங்க படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிற அப்படின்னா, தாவரங்களுக்கு என்ன இருக்கு, செல் சுவர்னு ஒன்று இருக்கு அப்படின்றத பார்த்துட்டேன், சரிங்களா. ஹியூமன் பீயிங்ஸ், மனிதருக்கோ அனிமல் செல்லுக்கோ என்ன கிடையாது அப்படின்னா இந்த செல் சுவர் அப்படின்றது கிடையாது, சரிங்களா. இந்த செல் சுவர்ன்றது எதால் ஆனது அப்படின்றத கேள்வி கேட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டால் ஆனது, சரிங்களா, சிக்கலான கார்போஹைட்ரேட்டால் ஆனது. முதன்மையாக எந்தன்ற கேட்டிருக்காங்களா, விச்ன்ற வார்த்தை வந்திருக்கு. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா செல்லுலோஸ், சரிங்களா. செல்லுலோஸ் என்ற சிக்கலான கார்போஹைட்ரேட்டால் ஆனது. புரிஞ்சுக்க முடியுதா, கேள்வி நீ படிக்கும் போது எவ்வளவு விஷயம் நம்மளால கேதர் பண்ண முடியும் அப்படின்றத படிக்கிறீங்க, சரிங்களா. தாவரங்களில் செல் சுவர், சரிங்களா. அப்ப தாவரங்களுக்கு என்ன இருந்திருக்கு, செல் சுவர்ன்றது இருந்திருக்கு. அது எதால் ஆயிருந்திருக்கு அப்படின்னா செல்லுலோஸ் என்ற சிக்கலான கார்போஹைட்ரேட்டால் ஆனது, சரிங்களா. இப்ப இந்த சிட்டின் கொடுத்துருக்காங்களா, இந்த சிட்டின் எதுக்கு வந்துடும் அப்படின்னா ஃபங்கைக்கு என்ன இருக்கும் அப்படின்னா செல் சுவர் அப்படின்றது இருந்திருக்கும். தமிழ்ல வந்து பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்கைய பூஞ்சைகள்னு சொல்லுவோம். அதோட செல் சுவர் எதால் ஆனது அப்படின்னா இந்த சிட்டினால ஆனது, சரிங்களா. அடுத்து ஸ்டார்ச்னா ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்டோரேஜ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து அதனுடைய குளுக்கோஸ் எப்படி சேவ் பண்ணி வைக்கும் அப்படின்னா ஸ்டார்ச் மூலியமா சேவ் பண்ணி வைக்கும். புரியுதா நான் சொல்றேன். தாவரங்கள் வந்து தன்னுடைய அந்த உணவுகளை வந்து எந்த அமைப்புல சேவ் பண்ணி வைக்கும், அதாவது பாதுகாத்து வைக்கும் அப்படின்னா ஸ்டார்ச்ன்ற அமைப்புல பாதுகாத்து வைக்கும். இந்த கிளைகோஜன் எதுக்கு வரும்னா அனிமல் செல் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த சுகர் கண்டென்ட் எப்படி சேவ் பண்ணி வைப்போம்னா கிளைகோஜன் தான் சேவ் பண்ணி வைப்போம். புரிஞ்சு என்ன சொல்றேன்னு, இந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கோம். அது நமக்கு இப்போதைக்கு யூஸ் இல்லை அப்படின்னா அது எதாவது போய் சேவ் ஆகும் அப்படின்னா கிளைகோஜனா போய் சேவ் ஆகும். அனிமல் செல்ல, பிளான்ட் செல் என்னவா போய் சேவ் ஆகும் அப்படின்னா ஸ்டார்ச்சா போய் சேவ் ஆகும், ஓகேங்களா. படிச்சாச்சு அந்த கொஸ்டின். இது போக என்னென்ன நம்ம கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பாக்டீரியாவுடைய செல் சுவர் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா. பாக்டீரியாவோட செல் சுவர் எதால் ஆனது அப்படின்ற கேள்விக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்றதை படிச்சிருவோம், சரிங்களா. பாக்டீரியாவோட செல் சுவர் எதால் ஆனது அப்படின்னா பெப்டிடோ கிளைக்கனால ஆனது, சரிங்களா. ஓகே, படிச்சாச்சு அந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. which of the following groups of plants is known as amphibians of the plants kingdom, அதாவது தாவரங்களிலேயே இரு வாழ்விகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா. தாவரங்கள்ல இரு வாழ்விகள் நம்ம படிச்சோமா, என்னன்னு படிச்சோம், பைரோஃபைட்டான்னு சொல்லி படிச்சோமா, ஞாபகம் இருக்கா. அந்த ஒரே கண்டென்ட் தான் திரும்ப திரும்ப நம்ம கேள்விட்டே வந்துட்டே இருப்பாங்க. நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. in which group of plants are reproductive organs hidden and seeds are not formed, சரிங்களா. இப்ப இந்த கொஸ்டின் படிக்கும் போது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இது இப்ப கவனிங்களேன். இப்ப நீ என்ன படிச்சுட்ட அப்படின்னாக்க பிளான்ட் கிங்டம்ன்றது இப்படிலாம் பிரியுது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு, சரிங்களா. இந்த பேனியோகிராம்ஸ் இருக்குல்ல, இது கீழே ஃபுல்லா என்ன வந்துடும் அப்படின்னா விதைகள் வந்துடும். இன்னொரு செடின்றது இனப்பெருக்கத்துக்கு உதவியானது. இந்த விதைகளை வச்சு என்ன செஞ்சிடும் அப்படின்னா இன்னொரு செடின்றது வந்துடும். பூல இருந்தோ அல்லது விதைகள் இருந்தோ இன்னொரு செடின்றது முளைச்சு வந்துடும், சரிங்களா. ஆனா இந்த இதுக்கு மேல இருக்கிறது ஃபுல்லா பாரு என்ன இல்லை அப்படின்னா
விதையோ பூவோ இல்லை. அப்புறம் எப்படி சார் இதெல்லாம் இன்னொன்று வந்து பிறப்பிக்கும் அப்படின்னா, இது கீழே இருக்கிறது ஃபுல்லாக பேனியோகிராம்ஸ் படிச்சியா, இதுக்கு மேலே இருக்குது இதுக்கு எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா கிரிப்டோகிராம்ஸ் அப்படின்ற டைப்புகள் வந்துடும். என்னது? கிரிப்டோகிராம்ஸ். ஓகேங்களா? கிரிப்டோகிராம்ஸ் இது என்னன்னாக்கா பேனியோகிராம்ஸ். அப்போ புரிஞ்சிச்சா? எதெல்லாம் வந்து அதுக்கு அப்புறம் எப்படி சார் அது புதுசாக ஒரு இதை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? என்ன இருக்குன்னா சின்ன சின்னதாக துளைகள் இருக்கும். அந்த துளைகள் மூலயமா என்ன செய்யும் நடக்கும் அப்படின்னா இனப்பெருக்கம் அப்படின்றது நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இனப்பெருக்கம் நடக்கிறதுலாம் எதுக்கு வந்துருதுன்னா கிரிப்டோகிராம்ஸ் கீழே வந்துருது. அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா விதைகளோ பூக்கிற அமைப்போ எதுவுமே கிடையாது. சரிங்களா? இது கீழே என்ன இருக்கும்னா ஒரு இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா விதைகள் இருக்கு, அல்லது பூக்கக்கூடிய தன்மை இருக்கு. பூல 2 படிச்சிட்டோம், யூனிசெக்சுவல் பைசெக்சுவல் படிச்சிட்டோம். இதெல்லாம் எது கீழே வந்துருது அப்படின்னா இந்த பேனியோகிராம்ஸ் கீழே வந்துருது. சரிங்களா? இதெல்லாம் இதுக்கு மேல இருக்கிற என்ன டைப் அப்படின்னா கிரிப்டோகிராம்ஸ் வந்துருது. இப்போ இந்த கேள்வி பாருங்களேன் உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் வந்து இல்ல, அது எப்படி இருக்குன்னா மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மறைந்திருப்பதுடன் விதைகள் உருவாகங்களும் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அப்போ அதெல்லாம் என்ன டைப்ல வந்துடும்? இந்த கிரிப்டோகிராம்ஸ்குள்ள வந்துடும். புரிஞ்சு அப்படி வந்துருதுன்னு அடுத்த விஷயம் போலாமா? அடுத்து Marsilia and ferns belong to the which group of plant in kingdom? சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஒரு இது படிச்சிருந்துருக்கோம் இல்லையா, இந்த ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட்ல இந்த கண்டென்ட் படிக்கிறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது தான் கஷ்டம். 2 நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நோட்ல எழுதி நீ படிக்கும்போது ரொம்ப ஈஸியா படிச்சிருவார். இப்போ கேள்வி எப்படி சார் கேட்பான் அப்படின்னா, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான எது படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத படிக்கணும். சரிங்களா? தாலோஃபைட்டானு என்னன்னு படிச்சிருவேன். அதுக்கு வேறுபடுத்த முடியக்கூடிய வடிவங்கள் இருக்காது, அதுக்கு வேர்களோ எதுவுமே இருக்காது, சின்ன ஒரு புள்ளிமா இருக்கும், அது ஆல்கே அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் படிச்சிருக்கேன். அந்த பாசின்னு சொல்லி படிச்சிருக்கேன். அது எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா அந்த தாலோஃபைட்டா கூட எக்ஸாம்பிள். அதே மாதிரி பிரையோஃபைட்டாவா இருக்கட்டும், டெரிட்டோஃபைட்டாவா இருக்கட்டும், ஜிம்னோஸ்பர்ம்ஸா இருக்கட்டும், ஏஞ்சியோஸ்பர்ம்ஸா இருக்கட்டும், டைகாட்டா இருக்கட்டும், மோனோகாட்டா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்ன நீ படிக்கணும் அப்படின்னா எடுத்துக்காட்டுன்றது ரொம்ப முக்கியமா படிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாங்க இல்லையா, அதை நீ ரொம்ப முக்கியமா படிக்கணும். சரிங்களா? என்ன எக்ஸாம்பிள் படிக்கிறது, நான் எதுல இருந்து படிக்கிறதுனா 2 ஆப்ஷன் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்ற மாதிரி என்சிஆர்டி புக்கை படிங்க. இன்னொன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு சாப்டர் படிக்கலன்னா அதுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த இதுல நம்ம போய் பார்க்கும்போது அதுல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. சரிங்களா? இப்போ அவங்க கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க, மாரிசிலியா அண்ட் ஃபர்ன்ஸ் கொடுத்திருக்காங்களா, அது எதுல இருக்கு அப்படின்னா இப்படியே பாருங்க. அப்படியே 11th இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டென்ட் மட்டும் லைட்டா எடுத்து நான் கிராப் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெரிட்டோஃபைட்டா என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். இந்த கொடுத்திருக்காங்களா, ஃபர்ன் கொடுத்திருக்காங்களா, அதுக்கு என்னென்ன, அது போக என்னென்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ன் கொடுத்திருக்காங்களா, அடுத்து சால்வினா கொடுத்திருக்காங்களா, இந்த மாதிரி அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸோ அதை மட்டும் நீ படிச்சுக்கிட்டா கூட போதும். புரிஞ்சு என்ன சொல்றேன்? ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் அது என்ன இருக்கு படிச்சுக்கிட்டா போதும். சார் நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் தனியாக எடுத்து சொல்லி கொடுங்கன்னா கூட நம்ம சொல்லி கொடுப்போம். சரிங்களா? நீ கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு சொல்லி கொடுக்கலாம். இது போக இந்த அனிமல் கிங்டம்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம மேம் இருப்பாங்க, ஒரு மேம் வந்து பயாலஜி ஃப்ரீ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதில் அவங்க பிளான் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் டீட்டெயிலாகவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீ ஃபாலோ பண்ணா கூட தனியாக நீ நோட்ஸ் போட்டு படிச்சுட்டு கூட நீ தொடர்ந்து என்ன செய்யலாம், இது டெஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த விஷயம் போலாமா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வந்துரும்? டெரிட்டோஃபைட்டா. ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் the seeds are developed inside the. சரிங்களா? என்னது? ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் உடைய விதைகள் உள்ள இருக்குன்னு சொல்லி படிச்சிட்டியா? எதுக்குள்ள இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்குள்ள இருக்கும், பழங்களுக்குள்ள இருக்கும். சரிங்களா? எதுக்கு சீட்ஸ் வந்து வெளியில இருக்கும்? ஜிம்னோஸ்பர்ம்ஸுக்கு அந்த விதைகள் வந்து வெளியில இருக்கும். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸுக்கு எங்க இருக்கும் அப்படின்னா பழங்களுக்குள்ள இருக்கும். சரிங்களா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த பாருங்க, அடுத்த கொஸ்டின் ஃபுல்லாவே அனிமல் கிங்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த அனிமல் கிங்டம்லயும் அந்தந்த கொஸ்டினுக்குரிய எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் எனக்கு வேணும் சார், நிறைய இது நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த நான் பிளான் கிங்டம் அனிமல் கிங்டம்ஸ் நடத்திட்டாங்க இல்லையா, அனிமல் கிங்டம்க்கு தனியாக ஒரு வீடியோ இருக்கும், அது நீங்க போய் பாருங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டு விச் ஃபைலம் டு ஆர்கான்ஸ் வித் ஜாயிண்ட் லெக்ஸ், அதாவது
முட்டுக்கால்கள் அல்லது கணுக்கால்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா. தமிழ்ல அந்த ஜாயிண்ட் லெக்ஸ்னா முட்டுக்கால்கள் அல்லது கணுக்கால்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா. கொண்ட உயிரினங்கள் எந்த தொகுதியை சேர்ந்தவை சரிங்களா. இந்த ஃபைலம்ன்றது வந்து ஒவ்வொரு தொகுதியா பிரிச்சிருந்திருப்பாங்க சரிங்களா. எந்த தொகுதியை சேர்ந்தவை, மேலும் அதுவே விலங்குகளின் மிகப்பெரிய குழுவாகும் சரிங்களா. விலங்கு இப்போ பிளான்ஸ் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி அனிமல்ஸ்ல வந்து இருக்கிறதுல மிகப்பெரிய குழு என்ன அப்படின்னாக்கா ஆர்த்தோபோடா சரிங்களா. அதுல தான் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல இருக்க இது உயிரினங்களுடைய கால்கள் தான் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா முட்டுக்கால்களாக இருக்கும் சரிங்களா. ஓகேயா, அப்போ ஆன்சர் என்ன, ஆர்த்தோபோடா. மொலஸ்கான என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்ல இன்னொரு வார்த்தை மெல் உடலிகள்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்றாங்க, மெல் உடலிகள் சரிங்களா. அப்படியே அப்படி இந்த பேர்லயே நம்மளுக்கு இருக்கும் பாருங்களேன், மெல்லிசான உடல் அமைப்பை கொண்டவை. என்ன எடுத்துக்காட்டா வரும் அப்படின்னா நத்தை இந்த மாதிரி இருக்கும்ல, அது எடுத்துக்காட்டா வரும் சரிங்களா. அந்த நத்தை கீழே பார்த்தோம் அப்படின்னா பாதம் போன்ற அமைப்பு இருக்கும், ஆனா என்ன இருக்காது அப்படின்னா அந்த கால் இருக்காது சரிங்களா. பாதம் போன்ற அமைப்பு இருக்கும், என்ன இருக்காது, கால் இருக்காது சரிங்களா. அடுத்து பாருங்களேன், இந்த ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்களா, அந்த கோலன் டெரட்டானு, கோலன் டெரட்டா அல்லது இன்னொரு அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீடேரியான்னு சொல்லுவாங்க. சி இருக்கும், ஆனா சி சைட்ல இருக்கும், நீடேரியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அப்படின்னா ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துடும் அப்படின்னாக்கா இந்த கோலன் டெரட்டா கீழே எக்ஸாம்பிள் வந்துடும் சரிங்களா. ஓகே, என்ன எப்படி படிக்கணும்ன்றது புரியுதா. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்து பாருங்களேன், அனிமல்ஸ் பிலாங்கிங் டு ஃபைலம் போரிஃபெரா ஆர் காமன்லி நோன் அஸ் சரிங்களா. ஃபைலம் போரிஃபெரா அப்படின்னு ஒன்று இருக்கு சரிங்களா. அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி படிப்போம். கிங் பிலிப்ஸ் கேம் ஓவர் ஃபார் குட் சூப் சரிங்களா. அதுதான் அந்த ஷார்ட்கட் சரிங்களா. கிங்டம்ல ஃபைலம் கோலன் டெரட்டா இது இப்படி ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும் சரிங்களா. ஜென்னஸ் ஸ்பீசஸ் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இதுல செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறனாக்கா இந்த ஃபைலம் போரிஃபெரா அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இந்த ஃபைலம் போரிஃபெரா அப்படின்னா என்னன்னாக்கா ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைலம் போரிஃபெரா கீழே எக்ஸாம்பிள் என்ன வரும் அவ்வளவுதான் கேள்வி சரிங்களா. அந்த கண்டென்ட் படிக்கணும்னா நீங்க படிச்சுக்கோங்க. எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அப்படியே இன்சர்ட் புக் தான் சரிங்களா. ஃபைலம் போரிஃபெரா members of this phylum are commonly known as என்னன்னு கொடுத்திருக்காங்க பாருங்களேன், sponges சரிங்களா. they are generally marine and mostly asynderomical animals. asynderomicalனா ஒண்ணும் இல்ல, நான் அது ரெண்டா பிரிக்கணும் சரிங்களா. பிரிக்க முடிஞ்சிச்சு, ரெண்டா ஒரு இதை பிரிக்கிறேன், எனக்கு ரெண்டு அது கரெக்டாக பிரிஞ்சிருச்சு. இங்கிட்ட எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா சிமெட்ரிக்கல்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அப்படினால பிரிக்க முடியல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. சமச்சீர் ஆன சமச்சீர் அற்ற சரிங்களா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அசிமெட்ரிக்கலா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வாட்டர்ஸ் என்டர்ஸ் த்ரூ மைன்யூட் போர்ஸ். நீர் வந்து எப்படி உள்ள போகுதா, சின்ன சின்ன துளைகள் மூலியமா போகுதுன்னு இருக்காங்க. அந்த துளைகளுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க, ஓஸ்டியா, OSTIA, ஓஸ்டியா அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது கொஞ்ச நாள் என்ன மாறிடுது அப்படின்னா பாடி வால் இன்டு சென்ட்ரல் கேவிட்டியா மாறிடுது. அப்படி மாறும்போது அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஸ்பாஞ்சியோகோல், ஸ்பாஞ்சியோ கோயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டா. இப்படி ஒவ்வொன்றா நம்ம இந்த ஒரு கண்டென்ட் நீ படிச்சாலே போதும், அதுல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். திஸ் பாடி இஸ் சப்போர்ட்டட் பை ஸ்கெலிட்டான். அதாவது இந்த உடலமைப்பானது எந்த ஸ்கெலிட்டான்ல மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்பாஞ்சியான் ஃபைபர்ஸ் ஆர் ஸ்பைகுலஸ். ஸ்பைகுலஸ் புரிஞ்சு எப்படி படிக்கிறோம்னு. அப்போ இந்த பைலம் போரோஃபிரா படிக்கணும்னா இந்த ஒரு இது படிச்சா போதும். ஃபர்ஸ்ட் பைலம் போரோஃபிரான்றது காமன்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பாஞ்சஸ் அப்படின்றது சொல்றாங்க சரிங்களா. இதுல இந்த நீரானது எதன் வழியா உள்ள போகுதுன்னு பார்த்துருக்கோம், சின்ன சின்ன துளைகள் இருக்கு, அந்த துளைகளோட பேர் என்னன்னு பார்த்துருக்கேன், ஓஸ்டியா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாறிடும் அப்படின்னா வேர் இட் கோஸ் அவுட் த்ரூ தி, அதாவது சென்ட்ரல் கேவிட்டி எடுத்துக்கக்கூடிய பொருளை என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ ஃபுட் இன்டேக் எடுக்குது அப்படின்னா அது இன்டேக் எடுக்கிறது அந்த இதில் எதுன்னு வழியாக எடுக்கும் அப்படின்னா ஸ்பாஞ்சியோ கோயல் வழியாக எடுக்குது. எதில் வெளியேற்றுது அதை தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோஸ் அவுட் த்ரூதின்னு கொடுத்துருக்காங்களா. ஆஸ்குலம் அப்படின்ற ஒரு உறுப்புனால வெளியேற்றுது. எல்லாமே துளைகள் தான் சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதனுடைய உடலமைப்புன்றது எந்த சப்போர்ட்ல இருக்கு அப்படின்னா ஸ்பாஞ்சியான் ஃபைபர்ஸ் அல்லது ஸ்பைகுலஸ் அப்படின்ற சப்போர்ட்ல இருக்கு கரெக்டா. அப்ப இந்த ஒரு சின்ன கண்டென்ட் படிக்க முடியுமா, எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத பாருங்களேன். இதெல்லாம் தான் நம்ம அந்த வீடியோல மேம் எடுத்திருப்பாங்க. அப்ப என்ன ஆன்சர் போடலாம், ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துருச்சு பைலம் போரோஃபிரியா காமன்லி நோன் அஸ், அப்படியே இருக்கா, ஒரு வார்த்தை மாறாம இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன, ஸ்பாஞ்சஸ், ஆப்ஷன் சி கடற்பாசிகள் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. which of the following phylum has a water vascular system சரிங்களா. என்ன இருக்கா, வாட்டர் வஸ்குலர் சிஸ்டம், ஒண்ணும் இல்லை, அது என்னன்றதை பார்த்துருவோம். நீர் நாள அமைப்பு. நாள அப்படின்னா என்ன அப்படின்னா பைப் மாதிரி ஒரு சிஸ்டம் சரிங்களா. யூஸ்டு ஃபார் லோகோமோஷன் அண்ட் ஃபுட் கேதரிங். எதுக்கு அது யூஸ் ஆகுதான், இடப்பெயர்ச்சி பண்றதுக்கும் உணர்வு சேகரிப்புக்கும் யூஸ் ஆகுதான் சரிங்களா. என்னது, இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் சரிங்களா.
இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்னு ஒன்றும் இல்லை, ஸ்டார் ஃபிஷ் இருக்குங்க இல்லையா, அந்த ஸ்டார் ஃபிஷ்ல உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நீர் போகிற மாதிரி ஒரு பைப் மாதிரி இருக்கும் சரிங்களா. பைப் மாதிரில ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதனால நாளம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அது நகர்ந்து செல்றதுக்கும் ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நம்மளுக்கு பாடியில் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுறது, இந்த தேவையான இதை கொடுக்குறதுலாம் பிளட் யூஸ் ஆகுது இல்லையா, அதேமாதிரி அங்கே என்ன யூஸ் ஆகுதுன்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்ன்றது யூஸ் ஆகுது சரிங்களா. ஆனால் பிளட்டு வேற, வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்ன்றது வேற. இந்த வாட்டர் வாஸ்குலர்ன்றது வெறும் நீர் மட்டும்தான் சரிங்களா. இந்த மாதிரி அமைப்புக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா எக்கினோடெர்மேட்டா. சொல்லுங்க சேர்ந்து, எக்கினோடெர்மேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அதான் எது கீழே வந்துருது அப்படின்னா அந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் கீழே வந்துருது சரிங்களா. இது தெளிவாக வாசித்து பாருங்க புரியும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஸ்டார் ஃபிஷ் ஆஸ்டெரியஸ் கொடுத்துருக்காங்களா, ஒண்ணுமே இல்லை, ஸ்டார் ஃபிஷோட சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சி லில்லி, சி குக்கும்பர், இது ஃபுல்லாக எது கீழே வந்துருது அப்படின்னா இந்த எக்கினோடெர்மேட்டா கீழே வந்துருது சரிங்களா. எக்கினோடெர்மேட்டார்னா ஒன்றும் இல்லை, அது என்னன்னு எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஃபீச்சர் ஆஃப் எக்கிடோமஸ் இஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருந்திருக்கு சரிங்களா. அதே தான் இங்கேயும் கேள்வியில் கேட்டிருந்திருக்காங்க. நீர் நாள அமைப்பை கொண்டுள்ளது எது, எக்கினோடெர்மேட்டா. ஓகேங்களா, புரிஞ்சிச்சு எப்படி படிக்கணும்னு. ஓகேங்களா, இந்த அனிமல் கிங்டம்ன்ற டாபிக் வந்து கொஞ்சம் வேகமாக தான் போகும், அதனால தான் உங்களுக்கு தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வீடியோ பாருங்கன்றேன். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து வெறும் கொஸ்டின் குறி எக்ஸ்பிளேஷன் தானே. ஓகே, இந்த 12வது கொஸ்டின் பார்த்தோம்ல, பார்த்துட்டு என்ன பார்த்துட்டோம், இந்த ஸ்பான்சஸ்ன்றது இந்த போரிஃபெராவோட எக்ஸாம்பிள். ஓகே சார், அப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த தட்டை புழுக்கள்ன்றது எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னா பிளாத்திஹெல்மித்தஸோட எக்ஸாம்பிள் சரிங்களா. பிளாத்திஹெல்மித்தஸோட எக்ஸாம்பிள் கவனிங்க. இந்த ரவுண்ட் வார்ம்ஸோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிள் எது கீழே வரும், எந்த தொகுதி கீழே வரும் அப்படின்னா நிமாட்டோடா அப்படின்ற தொகுதி கீழே வரும் சரிங்களா. அடுத்து 13 படத்தை பார்த்துட்டோமா, புரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு. மொலஸ்கானா என்னன்னு மேலே சொல்லியாச்சு, மெல்லிய உடல்கள் சொல்லணுமா. இந்த ஆர்த்தோபோடாக்கு என்ன இருக்கும், இந்த கணுக்கால்கள்ன்றது இருக்கும் பார்த்தியா, ஜாயிண்ட் லெக்ஸ் இருக்குன்றத பார்த்தியா. போரிஃபெரானா அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்காம இப்போ போரிஃபெரான்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்து 14 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, which of the following is a warm blooded animal. அதாவது இந்த வார்ம் பிளட்டடா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஹீமோதெர்மிக்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஹீமோனா பிளட்டை குறிக்குமா, தெர்மிக்ன்றது ஹீட்டா இருக்கு, அதனால தான் இங்க வார்ம்ன்ற வார்த்தை வந்திருக்கு. அது எந்த பிளட்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கு என்னென்ன கண்டென்ட் நம்ம படிக்கணும்ன்ற நான் சொல்றேன் கவனிங்க. இதுல இந்த வார்ம் பிளட் அனிமல்ஸ்லாம் என்ன, கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்லாம் என்ன. கோல்டுனா குளிர் நிறம், அவங்களுடைய பிளட் வந்து கொஞ்சம் குளிர்ந்த தன்மையாகவும், வார்ம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வெப்பத்தன்மையாகவும் இருக்கும் சரிங்களா. அது எதுக்கு இல்லை என்னென்ன எக்ஸாம்பிள் வரும்னா மெயினா மேமல்ஸ் பாலூட்டிகள், அடுத்து ஏவ்ஸ் பறவைகள். நம்ம மனிதர்கள் எதுக்குள்ள வந்துடும், மேமல்ஸ்கில் வந்துடும்ன்றால முழு மேமல்ஸ் எல்லாம் எதுக்குள்ள வந்துடுது அப்படின்னாக்கா இந்த வார்ம் பிளட் கீழே வந்துடுது சரிங்களா. அந்த கோல்ட் பிளட் கீழே என்ன வருது அப்படின்னா மீன் இனங்களும் இருவாழ் உயிர்கள் இருக்கிறதுல ஆம்பிபியன்ஸ், அதே எதுக்குள்ள வந்துடுது அப்படின்னா கோல்டு பிளட் கீழே வந்துடுது. புரிஞ்சா, புரிந்ததோட நல்லா படிச்சுக்கோங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, வெப்ப ரத்தம் கேட்டிருக்காங்களா, என்ன கேட்டிருக்காங்க, வார்ம் பிளட் எதுக்கிலே கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்ப இதுல பாருங்க, டைரக்டா உனக்கு இல்ல கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, ஆமை பாம்பு தவளை மயில், ஆனா என்ன கேட்டிருக்காங்க, வார்ம் பிளட் கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்ப இந்த ஆமை அப்படின்றது இருவாழ் உயிரினம், அதாவது ஆம்பியன்ஸ் கீழே வந்துடும் சரிங்களா. இருவாழ் உயிரினம் தான் அந்த ஆமைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி தவளை பாம்பு எல்லாமே எது கீழே வந்துடும் அப்படின்னாக்கா ஆம்பியன்ஸ் கீழே வந்துடும் சரிங்களா. ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வார்ம் பிளட் கீழே வரும், என்னது அப்படின்னா பீகாக். ஏன் வார்ம் பிளட் கீழே வருது, அது வந்து பறவை இனத்து கீழே வந்துடுது. ஓகேங்களா, மயில். ஏவ்ஸ்னா பறவை, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லையா, புரிஞ்சுக்க முடியுது அப்படி படிக்கிறோம்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, in which of the following animals does respiration occur through skin as well as lungs சரிங்களா. எந்த அனிமலுக்கு தோல்லையும் சுவாசம், அதாவது சுவாசம் ஏற்படும், நுரையீரலையும் சுவாசம் ஏற்படும். இப்போ நம்ம மனிதர்களா இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு சுவாசம் எங்க ஏற்படும் அப்படின்னா நுரையீரல ஏற்படும் சரிங்களா. ஒரு சில உயிரினங்களுக்கு எதுல ஏற்படும் அப்படின்னா தோல்ல ஏற்படும். நம்ம இந்த பிளாட் வார்ம்ஸ், தட்டை புழுக்கள், வட்டப்புழுக்கள் பார்த்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த ரெஸ்பிரேஷன்ன்றது எங்கே, சுவாசம்ன்றது எங்கே ஏற்படும் அப்படின்னா தோல்ல நடக்கும் சரிங்களா. இங்கே நம்மளுக்கு தோல்லையும் நடக்குது, லங்ஸ்லையும் நடக்குதுன்னா அது என்ன ஆன்சர் அப்படின்னாக்கா ஃப்ராக், தவளைகள். புரிஞ்சு என்ன சொல்றேன்னா ஆன்சர் என்ன, தவளைகள். ஃபிஷ்ஷுக்கு எங்கே நடக்கும் அப்படின்னா செதில்கள் இருக்கும் இல்லையா, அங்க நடக்கும். மீன்களுக்கு எங்க நடக்கும் அப்படின்னா செதுகள்ல நடக்கும். திமிங்கலத்துக்கு எங்க நடக்கும் அப்படின்னா அது ஒரு பாலூட்டி இனமா இருக்கிறதுனால அதுக்கு செதுகள்ல நடக்காது. பார்த்துருப்பீங்க இல்லை படத்துல இங்கே நம்ம யூடியூப்ல இந்த மாதிரி பார்த்துருவோம்ல, திமிங்கலம் வந்து நல்லா மேலே வந்து ஹைட்டா மூச்சு காற்று வெளியேற்றிட்டு உள்ள போகும் இல்லையா, அந்த மாதிரி டைரக்டா அட்மாஸ்பியர்ல
சுவாசம் பண்ணக்கூடியது எது அப்படின்னாக்கா திமிங்கலம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம எங்க படிச்சாலும் அந்த திமிங்கலத்தை ஃபிஷ்ன்றதுல படிக்காம மேமல்ஸோட சேர்த்து படிக்கணும். சரிங்களா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த விஷயம் இல்லைங்க, இந்த ஃப்ளேம் செல்ஸ், இந்த சுடர் செல்கள்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ளேம் செல் எதுக்கு உதவுனாக்க டைஜஷன் ஆகிறதுக்கு, அதாவது செரிமானத்துக்கு அதிகமாக உதவும். சரிங்களா? எங்க சார் செரிமானத்துக்கு உதவும்னா, நம்ம தட்டை புழுக்கள் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய தோள்களில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஃப்ளேம் செல்ஸ்ன்றது தட்டை புழுக்கள்ல இருக்கக்கூடிய செரிமானத்துக்கு உதவுது. படிச்சாச்சு. இந்த தட்டை புழுக்கள் எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா படித்த ஞாபகம் இருக்கா? பிளாத்தி ஹெல்மினிதிஸ் படிச்சியா? பிளாத்தி ஹெல்மினிதிஸ் படிச்சியா? அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. புரிஞ்சா எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம்னு? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? which of the following is a characteristics morphological feature of kingdom fungi? சரிங்களா? கீழே கொடுத்திருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது பூஞ்சை இனத்தின் உருவவியல் சரிங்களா? கரெக்டா வாசிக்கிறேன். அதை உருவவியல் அம்சமாகும். சரிங்களா? உருவவியல் அம்சமாகும். அதோடைய உருவத்தில் இருக்க ஒரு அம்சத்துல எது கீழே இருக்குதுல சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாப்பமா. பிரசன்ஸ் ஆஃப் செல்லுலஸ் இந்த செல்வால். பிரசன்ஸ் ஆஃப் செல்வால்ல செல்லுலஸ் இருக்குன்னு இருக்காங்க. செல் சுவர்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? செல்லுலஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு பார்த்துட்டேன் நீ? பிளான்ட்டுக்கு பார்த்துட்டேன். சரிங்களா? பிரசன்ஸ் ஆஃப் சைட்டின் இந்த செல்வால். நான் படிச்சோமா? செல்வால் என்ன இருக்கு? சைட்டின் இருக்கு. அது எதுக்குரியது? ஃபங்கைக்குரியது. கரெக்டா? ஒன்று கரெக்டா இருக்கா? வேற ஏதாவது கரெக்டா கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போமா? ஓகே, இந்த ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து கொடுத்துருக்காங்க ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஒன்றும் இல்லை. ஆட்டோட்ரோபிக்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தற்சார்பு ஊட்டமுறை. அதுவாகவே தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயாரிச்சுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடையாது. பிளான்ஸ் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா தனக்கு தற்சார்பு ஊட்டமுறையா இருக்கும். அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை தானே தயாரிக்கக்கூடியது பிளான்ஸ் மட்டும்தான். அப்போ இதெல்லாம் வராது, சி வராது. ஆப்சன்ஸ் ஆஃப் டிஃபைன்டு நியூக்ளியஸ், அதுக்கு என்ன இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உட்கரு வரையறுக்கப்பட்ட உட்கரு இல்லாதிருந்தல் கேள்விப்பட்டிருக்காங்க. இது எதுவுமே இல்லை. ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி. நம்ம பார்த்துருவோம் ஏற்கனவே. செல் சுவரில் சைட்டின் இருத்தல். ஓகேங்களா? புரிஞ்சு எப்படி படிக்கிறோம்னு? ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ். திரும்பி அதே அவர் அதுக்கீழே வந்துருது. ஃபைலம் போரிஃபெரா கீழே வந்துருது. ஓகே, அடுத்து எக்ஸாபிட் விச் டைப் ஆஃப் பாடி சிமெட்ரி. நம்ம அப்பயே படிச்சிட்டோம். ஃபைலம் போரிஃபெரா ஒரு பேரா படிக்கும் போதே எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுதுன்றதை பாருங்க. சரிங்களா? இங்க என்ன படிச்சிட்டோம்? அசிமெட்ரியா இருக்கும். அதாவது சமச்சீரற்ற தன்மையா இருக்கும். பார்த்தோம் இல்லையா? ஒரு பிளைன் போது அதை நான் கட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு சரி பகுதியா கட்டாச்சு அப்படின்னா அது என்ன வந்துடும் அப்படின்னா சிமெட்ரி செக்ஷனா வந்துடும். பைலேட்ரல் சிமெட்ரி, அதாவது இருதரப்பு சமச்சீரா வந்துடும். கரெக்டா? ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா நான் எந்த ஆங்கிள் வச்சு வெட்டினாலும் அது எனக்கு சமமா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டார் ஃபிஷ் சொல்லுவாங்க. சரிங்களா? அதை வந்து நீ எந்த ஆங்கிள் வச்சு வெட்டினாலும் எப்படி தான் இருக்கும்னா சமமா தான் இருக்கும். கரெக்டா? இப்போ அடுத்தது அசிமெட்ரி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க வெட்டினீங்க அப்படின்னா சரிபாதியா இருக்காது. ஓகேங்களா? அடுத்து ஸ்பெரிக்கல் சிமெட்ரி, அதாவது கோள சமச்சீர். அதுக்கு என்ன? இது ரொம்ப ரேரானது. நம்ம இதுல கிங்டம்ல வந்து ரொம்ப ரேரானது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அப்படின்னா புரோட்டோசோவா. சரிங்களா? ஓகேங்களா? இந்த பைலேட்டரல் யார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஹியூமனே சொல்லலாம். ஓகேங்களா? புரிஞ்சு அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த விஷயம் பாருங்க. த ராடுலா ஏ ராஸ்பிங் டங் லைக் ஆர்கான். சரிங்களா? ராடுலான்றது சுரண்டும் நாக்கை போன்ற ஒரு ரூபம். சரிங்களா? கொடுத்துருக்காங்களா? ராடுலா என்பது எப்படி பட்டதான்? நாக்கு வந்து சுரண்டுற மாதிரி இருக்குமா? சரிங்களா? அது எதுக்கு? அது வந்து எந்த இனத்திற்கு இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம இது படிக்கும் போதே நான் இந்த கவனிங்க, இந்த ஃபைலம் மொலஸ்காலுக்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ராடுலா அப்படின்றது இருக்கும். இந்த ராஸ்பிங் ஆர்கான் ஃபார் ஃபீடிங் இருக்கா? பார்த்தீங்களா? இந்த ராஸ்பிங்னா ஒன்றும் இல்லை, அரிக்கும் தன்மையுடைய இருந்ததா? அப்போ அது எதுக்கு இருக்கு அப்படின்னா மொலஸ்கா. ஓகேங்களா? ஆன்சர் என்ன போட்டலாம்? மொலஸ்கா, ஆப்ஷன் சி. ஆர்த்தோபோடானா பார்த்துட்டு ஜாயிண்ட் லெக்ஸன் பார்த்துட்டு எக்கினோடோர்மேட்டா அப்படின்னு என்னன்னு பார்த்தாச்சு. அது வந்து வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும் அப்படின்றத பார்த்தாச்சு. ஸ்டார் எக்ஸாம்பிளா பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? அதே மாதிரி தான் முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்க? ஃபங்கையோட உடல் அமைப்புல எனக்கு ஏதாவது ஒன்று கீழே கொடுத்துருக்கிறத சரியா கேட்டிருக்காங்களா? இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்த்தோபோடாவோட உடல் அமைப்புல விச் மார்பலாஜிக்கல் ஃபீச்சர் யூஸ்டு டு டிஸ்டிங்விஷ் பிரிக்க முடியுது. தமிழ்ல வாசித்து பாருங்களேன். விலங்கினத்தில் கணுக்கால்கள் தொகுதியை மிகப்பெரிய தொகுதியாக வேறுபடுத்த காட்ட உருவவியல் அம்சம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். என்னன்னு படிச்சிட்டோம்? கணுக்கால்கள் படிச்சிட்டோமா? அது இருக்கான்னு பாருங்க. அல்லது என்னன்னு போட்டிருப்பாங்க? மூட்டை உடைய இணை உறுப்புகள், அதாவது கால்கள். அப்ப ஆப்ஷன் என்னது? பி. ஓகேங்களா?
பிரசன்ஸ் ஆஃப் பேக் போன் வந்து அது எதுக்கு வந்துடும் அப்படின்னாக்க வெர்டிபிரேட் கீழே வந்துடும் சரிங்களா. ரேடியல் சிமெட்ரினா படிச்சுட்டு என்னது, அது வந்து ஸ்டார் ஃபிஷ்ல இருக்குன்றத படிச்சிட்டீங்களா. அடுத்த விஷயம் போலாமா. இன் தி 2026 சிப்ஸ் பைலேட்ரல் சிமெட்ரி, பைலேட்ரல் என்ன சொல்லியிருந்தோம், இரு பக்கமும் சமச்சீரா நம்மளால என்ன செய்ய முடியும், பிரிக்க முடியும்னு சொல்லியிருந்தோமா. ஃப்ரீக்வெண்ட் டாபிக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி டிவைடட் இன்டு 2 equal halves in the one plane. ஒரே இதில் உன்னால 2 தான் எப்படி பிரிக்க முடியும் அப்படின்றது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் ஹியூமன். ஓகேங்களா, போனதுல படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா. அடுத்த விஷயம் போலாமா. அடுத்த விஷயம் இந்த போர்ஸ் ஃபவுண்ட் ஆல் ஓவர் தி பாடி சரிங்களா. இந்த ஸ்பான்சஸ் படிச்சோம் இல்லையா, போரிஃபரான அதுல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா சுத்தி உடலை சுத்தி என்ன இருந்திருக்கு அப்படின்னா துளைகளா இருக்கு சரிங்களா. அடுத்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த துளைகளை வந்து இங்க என்ன பேர் சொல்லி சொல்றோம் அப்படின்னா ஓஸ்டியா படிச்சோமா. ஓஸ்டியா தான் என்ன செஞ்சிருந்தோம், துளைகள் அறிஞர்கள் படிச்சிருந்தோமா. இந்த ஓஸ்டியா தான் நாளடைவில் டெவலப் ஆகி என்ன செஞ்சிருது, அவங்களுக்கு ஃபுட் எடுக்கிறதுக்கும் ஃபுட் வெளியிறதுக்கும் தனித்தனி துளைகளாக மாறிடுது. அதுக்கு என்னென்ன பேருன்ற தனித்தனியாக பார்த்துருந்தோம் கரெக்டா. இந்த துளைகளுக்கு என்ன பேருன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ஓஸ்டியா சரிங்களா. டென்டகல்ஸ் அப்படின்னா கால் போன்ற அமைப்பு சரிங்களா. என்ன அமைப்பு, கால் போன்ற அமைப்பு. இந்த சீலியா ஃபேஞ்சிலான ஒன்றும் இல்லை, சீலியா ஃபேஞ்சிலான ஒன்றும் இல்லை, ஒரு உயிரினம் இருக்கு. அதில் சிங்கிளா ஒரு முடி போன்ற மட்டும் அமைப்பு மட்டும் ரொம்ப நீளமாக வந்துருதுன்னா அது ஃபேஜிலா சரிங்களா. இதே இது முடி போன்ற அமைப்பு நிறைய நியூமரஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய இருந்தது அப்படின்னா அது சீலியா. ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் மெயினான டிஃப்ரென்ஸ் புரியுதா. இது தெரிஞ்சால் உங்களுக்கு போதும், அடுத்தடுத்து நீங்கள் வரதை படிச்சிடலாம் சரிங்களா. இது எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மெயினாக மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இது ஒரு மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும், அந்த ஃபேஞ்சிலா அப்படின்றது அது தனி மூவ்மெண்ட் கொடுக்கும், இடப்பெயர்ச்சி பண்றதுக்கு பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா. இப்ப இதுல என்ன கேட்டிருந்தாங்க, இந்த கொஸ்டின் போட்டாச்சு சரிங்களா. அந்த துளைகளா இருக்கா, அந்த துளைகளுடைய பேர் என்னன்னு கேட்டிருந்திருக்காங்க. எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆஸ்டியா அப்படின்னு அழைக்கப்படுகிறது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. அதாவது கோகலே கருவி இருக்குல்ல, கோகலே கருவியில கோகலே கருவாக்கும் உருவாக்கும் தட்டையான அடுக்கப்பட்ட பைகளுக்கு என்னது, பைகளுக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னா சிஸ்டனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்றாங்க, சிஸ்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி இருக்கும் பாருங்க, படத்தோட எடுத்துட்டு வந்திருக்கேன். இதா இருக்கா, இதுதான் ஒரு செல்லு, இதுதான் இந்த கோகலே பாடின்றது. அதுல இந்த மாதிரி இங்க உள்ள பவுச் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா, பை மாதிரி அமைப்பு இருக்கா, இந்த அமைப்புக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சு அப்படி சொல்றாங்கன்னு. ஓகே, இந்த பை போன்ற அமைப்பு என்ன சொல்றாங்க, சிஸ்டன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அடுத்த விஷயம் பாருங்க, ப்ரோகாரியாட்டிக். ப்ரோகாரியாட்டிக்னா என்ன, ஆரம்ப நிலை செல் உடையது சரிங்களா. டிஃபர் ஃப்ரம் ஈகாரியாட்டிக் இன் ஹேவிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது யூகாரியாட்டுக்கும் ப்ரோகாரியாட்டுக்கும் பின்வரும் நூற்றுள் எதை கொண்டிருப்பதில் வேறுபடுகின்றன. அதுக்கு என்ன இருக்காது, மெயினா நியூக்ளியஸ்ன்றது ஆரம்ப நிலையில இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காதுன்றத படிச்சிருப்பீங்களா. அது ஏன் இல்லாம போகுது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா சவ்வ சூழ்ந்த உட்கரு இல்லை சரிங்களா. உட்கரு வந்து எதால சூழ்ந்து இருக்காது அப்படின்னா சவ்வுனால சூழ்ந்து இருக்காது. அதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நோ மெம்பரைன். அதுக்கு என்ன இருக்காது, மெம்பரைன் இருக்காது, மெம்பரைன் பாண்ட் நியூக்ளியஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதனாலதான் என்ன ஆயிரும் அப்படின்னா நாளடைவில் அந்த நியூக்ளியஸ் ஆனது இல்லாம போயிடும் சரிங்களா. அதனால அதை தான் மெயினா என்ன பிரிப்போம் அப்படின்னா ப்ரோகாரியாட்டிக் ஈகாரியாட்டிக் பிரிப்போம். ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா. அடுத்த விஷயம் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which category of the sound frequency. சவுண்ட் frequency இருக்கு, நம்ம அங்க பிசிக்ஸ்லயே படிச்சிட்டோம் சரியா. காண்டாமிருகங்கள் திமிங்கலங்கள் யானைகள் தகவல் தொடர்புக்கு எந்த வகை ஒலி அதிர்வினை பயன்படுத்துகின்றன. திரும்ப வாசிக்க நல்லா கவனிச்சுக்க. காண்டாமிருகங்கள் திமிங்கலங்கள் யானைகள் தகவல் தொடர்புக்கு எந்த வகை ஒலி அதிர்வினை பயன்படுத்துகின்றன. அதாவது நம்ம ஹியூமன்ஸால எவ்வளவு பயன்படுத்த முடியும் அப்படின்னா நம்மளால 20 ஹெச்செட்ல இருந்து 20,000 ஹெச்செட் வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா. அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆடியபிள் சவுண்ட்னு சொல்லுவோம் சரிங்களா, கேட்கக்கூடியன்னு சொல்லுவோம். இந்த 20 கீழே போச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ரா சவுண்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த 20க்கு மேல 20,000 ஹெச்செட்டுக்கு மேல போச்சுன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா அல்ட்ரா சவுண்டுன்னு சொல்றோம் சரிங்களா. இந்த 20 ஹெச்செட் கீழே தான் யாரெல்லாம் பேசிப்பானா இந்த ரைனோசர்ஸ், வேல்ஸ், எலிஃபன்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எந்த ஹெச்செட் கீழே பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த 20 ஹெச்செட் கீழே பேசிக்கிறாங்க. இப்போ ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா இன்ஃப்ரா சவுண்ட், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த டவுட்னாலும் நீ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான பதில் அளிக்கப்படும் சரிங்களா. ஓகே, இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, வெல்கம்.